இப்போ வந்து நம்ம நாஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். இந்த வாரம் வந்து வர வாரம் வந்து முக்கியமான நியூஸ்னா வந்து நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்எஃப்பி டேட்டா வந்து வரதுக்கு இருக்குது. கம்மிங் ஃப்ரைடே வந்து வரும் நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அடுத்த வர நவம்பரில் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மந்த்லி கேண்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்னும் பையில் தான் இருக்குது. ரேலி சின்ன பேஸ் எடுத்து திரும்ப ஒரு ரேலியில் இருக்குது. அந்த ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமானா மேபி கண்டினியூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை பொறுத்து அமெரிக்காவோட மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து கொஞ்சம் இது ஸ்லைட்டில் மாறுபடும். சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து கரண்டாக வந்து நமக்கு ஷோ ஆகிறது என்னென்னா ரேலியில் தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு ரேலி தான் எடுத்துகிட்டு இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாஸ்டாக் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, வீக்லியும் வந்து ஃபுல்லாகவே ரேலி பேஸ். ஆனால் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடச்சிட்டு ஃபுல்லாக கீழே வந்துருச்சு ஒரு வாட்டி. இதை உடச்சிட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து திரும்ப ஆனால் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, வீக்லி வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணோம். ஏன்னா இது நடக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 6 மந்த் இல்லை 1 இயர் கூட எடுக்கும். ஸோ வந்து வீக்லி நம்ம ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு நமக்கு நடக்கிறது என்னென்னா ரேலியில் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது, இருந்தாலும் வந்து ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரே இது வந்து ஃபுல்லாகவே ரேலி போயிட்டுருக்கு. இந்த ரேலியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்னும் எதனா பார்க்கலாம், சின்ன புல் பேக் ஒரு நல்ல ஒரு அந்த ரேலி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து திரும்ப வந்து ரேலி போகுதா இல்லை திரும்ப ரிட்டன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. அடுத்து டே சார்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃபுல்லாகவே இன்னும் ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஹையர் லோ. அடுத்து இது ஒரு ஹையர் லோ. அடுத்து இப்போ வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது, ஆனால் இந்த இது இன்னும் முடியல. சப்போஸ் வந்து இங்கே வந்து இப்படி மேலே போயிட்டு கூட இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஹையர் லோ வைக்கலாம், இல்லை வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழேயும் வரலாம். ஸோ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,500 வர வரைக்குமே வந்து இது வந்து ஃபுல்லாகவே பை தான். இது வரைக்குமே வந்து ப்ரைஸ் என்ன நடந்தாலும் இது வந்து இன்டர்னல் பை தான். சப்போஸ் இந்த 24,000 உடச்சி வந்து கீழே வந்ததுனா தான் நம்ம செல்லாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வரைக்குமே இது வந்து நமக்கு பை தான். ஓகேவா. அடுத்து 4 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓகே, 4 ஹவரில் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்ட் வந்து இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ரீட்ரேஸ் ஜோன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா. இது வந்து ரீட்ரேஸ் ஜோனு. வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இதை வந்து சப்ளை ஜோனாக வச்சுப்போம், டிமாண்ட் ஜோனாக வச்சுப்போம். இது வந்து நமக்கு டிமாண்ட் ஜோனு. இது வந்து நம்ம சப்ளை ஜோனாக வச்சுப்போம். சப்ளை ஜோன்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூ ஆகிடுச்சின்னு ஒரு பீப்புள் வந்து இன்ஸ்டியூஷனோ பேங்கோ வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகும். டிமாண்ட் ஜோன்னா ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்குது, இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது தான் வந்து டிமாண்ட் ஜோன்னு சொல்கிறது. இது வந்து ஓவர் வேல்யூ ஆகிடுச்சு, செல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போன ஆர்டர் செல் பண்ணிவிட்டு திரும்ப வெளியாகிறது தான் வந்து சப்ளை ஜோன்னு சொல்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. வேறு என்ன இதில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. நியர்லி வந்து இங்கே முடிச்சுட்டு, ஆனால் சப்போர்ட் வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் அது உடைக்கல, ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன்னு சொன்னோம்னா இதுதான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன்னா இதுதான் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 3 வாட்டி வந்து இதுவாயிருக்கு, என்ன சொல்கிறது, ரீட்ரேஸ் எடுத்திருக்கு அந்த இடத்துக்கிட்ட. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். இந்த ஜோனில் திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு திரும்ப வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் கீழே போனாலுமே வந்துட்டு ரிஜெக்ட் கொடுத்துட்டு திரும்ப தான் கீழே போகும், புல் பேக்கெட் தான் கீழே போகும். இல்லை வந்து வந்துட்டு கூட நேரம் வந்து திரும்ப மேலேயும் போகலாம். சரி, ஓகே. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேறு என்ன இதில் மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜோனை தாண்டி ஒரு 3 வாட்டி வந்து ரிஜெக்ஷன் பண்ணி மேலே புல் பேக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே இது இன்னும் இந்த ஒரு ரிட்டே ஜோனில் தான் இருக்குது. இந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த ஜோனை உடச்சிட்டு கீழே போதா இல்லை திரும்ப மேலே வருதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஃபிபனாச்சி லெவல் வச்சு பார்ப்போம். ஃபிபனாச்சி லெவல் படி பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி படி இது வந்து இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது, செல் ட்ரெண்டுக்கு வரல. ஸோ வந்து இது பை ட்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, பை ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ தான் 38 ரீச் ஆகலை, சின்ன ஒரு இது தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 50 கிட்ட வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு, ஏன்னா இங்கே ஒரு செல் கண்டில் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோன்னே சின்னதாக வந்து ஒரு புல் பேக் கொடுக்கலாம். கொடுத்து வந்து 61 இல்லை 70 கிட்ட வந்துட்டு ரீட்ரேஸ் எடுக்குதா இல்லை ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஃபிபனாச்சியை வந்து எடுத்துருவோம். அதனால தான் அடுத்ததான் நமக்கு கிளியராக தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நான் சொன்ன போல தான் ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகுதா கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் எடுக்கும். எடுத்துகிட்டு அடுத்த லெவல் வந்து 61 பாயிண்ட் இந்த ஜோனில் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஏன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஆல்ரெடி ஒரு செல்லு காட்டியிருக்கு. ரெண்டாவது இந்த இடம் வந்து ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. மூணாவது வந்து இந்த இடம் வந்து 61.8. ஸோ 3 கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காக 3 கன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப ஃபுல்லாக மேலேயே போகுதா இல்லை வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை டெலிட் பண்ணிடுவோம். சரி, அடுத்து 1 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒன் ஹவரோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா என்னை பொறுத்தவரை இது தான். 1 ஹவரோட ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் வந்து இது தான் 1 ஹவரோட சப்போர்ட் லெவலு. இங்கேருந்து ஒரு ரொம்ப லாங்கான இதோட வந்து ஸ்ட்ரைட்டாக செல்லே கொடுக்காம பை ஃபுல்லாக போயிருக்கு. கிட்டத்தட்ட 24,800லேருந்து 25,800 சம்திங் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே 26 வரைக்குமே நேராக போயிருக்கு. ஸோ வந்து இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்லு முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் என்னை பற்றி சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இப்படி போயிட்டு திரும்ப வந்து இப்படி வச்சுட்டு திரும்ப ஒரு பை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லுன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த சைக்கிள் வந்து முடியறதுக்காக கொஞ்சம் கீழே வருதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இதான் கரெக்டான ஜோன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 15 மினிட்ஸில் வந்து 15 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே, இங்கே ஒரு 15 மினிட்ஸில் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டை உடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு, ஆனால் உடைக்கல. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸில் வந்து சரி, ஓகே, இது வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ வந்து நான் 1 ஹவரில் வந்து இது வந்து என்ன சொல்லிட்டேன், இன்னும் வந்து சைக்கிள் முடியல. 1 ஹவரில் வந்து இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் இது வந்து இன்னும் முடியலன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து தான் ஹையர் லோ வைக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் நான் வந்து இதை பிரேக் அவுட் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, பிரேக் அவுட்டை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சின்னதாக ஒரு செல் ட்ரெண்ட் எடுக்கும், இந்த இன்டர்னல் செல் ட்ரெண்ட் எடுக்கும். ஸோ வந்து இதில் வந்து நான் இந்த இடத்துக்கிட்டலாம் நான் வந்து நானே செல் பண்ண முடியும், ஒரு சின்ன ஃபேக்ட் எடுக்க முடியும். ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கிடையாது இது வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணலாம் நம்ம. இல்லை இன்ட்ராடே மூவ்ல வந்து நம்ம ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து செல் வைக்கிறோம், ஏன்னா இப்போ செல்லு திரும்பிடுச்சு, திரும்ப செல் வைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சேஃபாக அப்படின்னா சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் பையில் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பையில் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து வச்சுட்டு திரும்ப இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிற மாதிரி காட்டுச்சு அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக இறங்கலாம். இது வந்து ஏன்னா ஓவரால் ட்ரெண்டோட நம்ம வந்து அலைன் ஆகி பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே வந்து கரெக்டாக நமக்கு கேண்டில் வந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் கேண்டில் காட்டணும், புல் பேக் ஆகிறதுக்கான கேண்டில் ரிஜெக்ஷன் காட்டணும்.
ப்ளஸ் வந்து இது ஒரு ரீட்ரேஸ் ஜோனு, ப்ளஸ் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க ஹையரில் வந்து ஒரு ரீசனபிளாக இங்கே வந்து திரும்ப ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா அது வந்து 1 ஹவரில் வந்து செல் ஆகிடும். இதை உடச்சிட்டு கீழே போகக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த 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 ஹையர் லோவுக்கு பக்கத்தில் மேபி இப்படி ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நாம் வந்து இதை வந்து பையாக கன்சிடர் பண்ணலாம். அதை சொல்கிறேன், ஒரு பையை கன்சிடர் பண்ணனா இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். பட் வந்து இது உடனே வந்து இங்கே வந்தோடனே நம்ம அந்த என்ட்ரி எடுத்துக்கூடாது. நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இது ரிட்ரீஸ் ஜோனு, ரெண்டாவது வந்து இது 61.8 சம்திங் அந்த ஜோனு, ப்ளஸ் வந்து கேண்டில்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரி அப்படி வர சின்னதாகிட்டே வந்து திரும்ப பையஸ் வந்து புஷ் பண்ணலாம். ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அப்படி என்னென்ன நமக்கு கன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 குறைஞ்சபட்சம் ஒரு 5 கன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சது அப்படின்னா 100% அந்த ட்ரேடை வந்து நம்ம கண்ண மூடி எடுத்துக்கலாம். சப்போஸ் அது லாஸ் ஆனுமே, அது வந்து எஸ்எல் ஹிட் ஆனாலுமே நமக்கு வந்து அது லாஸ் கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களுக்கு தெரியும், லாஸ்ன்றது வந்து எல்லா லாஸுமே வந்து நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலுமே லாஸ் வந்து இன்னோவேட்டபிள், தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம கரெக்டாக நம்ம டிசிப்ளினாக நம்மளோட ரூல்ஸ் படி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அது வின் ஆகிறதும் லாஸ் ஆகிறதும் அது வந்து அந்த ஒரு சைக்கிள் மாதிரி அவுட்கம் மட்டும் விட்டுறணும். அது வந்து விலை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பண்ணுற ஒர்க்கு நம்ம சரியாக பார்க்குறோமா அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னா நார்மலாக அதுதான் பார்ப்பாங்க. அவங்க வந்து எத்தனை ஜெயிக்கிறாங்க எத்தனை தோக்குறாங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட இது என்னன்னா, நம்மளோட டிசிப்ளினாக வந்து நம்ம எந்த வித இதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்க்குறோமா, கரெக்டாக பார்த்து ஆர்டர் எடுக்கிறோமா, எத்தனை 5 கன்ஃப்ளூயன்ஸையும் பார்க்குறோமா, கரெக்டாக எஸ்எல் போடுறோமா, டிபி செட் பண்ணுறோமா, அடுத்து ப்ரைஸ் வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது, கேண்டில்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோமா அப்படின்றத எல்லாம் செக் பண்ணணும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து ட்ரேட் பண்ணுற இறங்குற டைம் வந்து பொறுத்திருக்கு. நமக்கு எல்லாருமே தெரியும் 3 செஷன் இருக்குது. ஏஷியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், 3 செஷன் இருக்குது. அதில் வந்து அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபேக் அவுட், நிறைய பிரேக் அவுட் வந்து நிறைய நடக்கும். அந்த செஷன்ஸை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ ப்ரீஃபாக போடுறேன். அட்வான்ஸ் ட்ரேடிங் கான்செப்ட்டில் வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு பாருங்கள். நம்ம எப்போ வந்து ட்ரேடில் இறங்குறோம், எப்போ வந்து எந்த டைமில் ட்ரேட் பண்ண போகிறோம், அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. வேறு என்ன நமக்கு கன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஓகே 15 மினிட்ஸில் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹையர் லோவாக இருக்குது. இதை வந்து உடச்சிருக்கு ப்ரைஸ் இப்போது. ஸோ வந்து இப்போ வந்து இதை 15 மினிட்ஸோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே எடுத்துருக்கு. அதாவது இந்த லெவலில் ஹையர் லோ இருந்திருக்கு. இங்கேருந்து வந்து இதை உடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம லோவர் ஹையாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 80% வந்து போயிட்டு தான் திரும்ப ரீட்டேஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து வேலிடான ஒரு லோவர் ஹையாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளேஸை வந்து நம்ம வேலிடான லோவர் ஹையாக எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து இதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து பையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரெண்ட் வந்து பையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பையாக தான் இருக்குது. வீக்லி, மந்த்லி, டெய்லி எல்லாமே வந்து பை தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்டர்னலாக மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நமக்கு லோக்கலாக வந்து இன்டர்னலாக வந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து 15 மினிட்ஸில் வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஓகேவா, 15 மினிட்ஸ் லோவர் ஹை. ஓகே சரி, மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போயிட்டு கூட இந்த இடத்துக்கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். இந்த இடத்துக்கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். இப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ஷார்ட்டாக ஒரு செல்லு நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சொன்ன பள்ளி ஓவரால் பிக்சரில் வந்து நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி 1 ஹவரில் வந்து நமக்கு இன்னும் அந்த முழுசாக வந்து அந்த ஃபார்ம் ஆகி முடிக்கல. அந்த லோவர் ஹை வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி முடிக்கல. ஸோ இது வரைக்குமே வந்து நமக்கு செல்லு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொன்னது தான், இது வரைக்கும் செல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணும், மார்க்கெட்டுக்கு மேலே போகும், திரும்ப லைட்டாக கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இப்படி வந்துட்டு திரும்ப மேலே போகலாம். சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மண்டே வந்து பார்க்கலாம். அடுத்த வீக் எக்ஸப்ட் பண்ணலாம், பார்க்கலாம். சரி ஓகே, அடுத்து வந்து யூரோஎஸ்டி பார்ப்போம். சரி ஓகே கேஸ், நம்ம ஆல்ரெடி யூரோஎஸ்டி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இன்னும் பெருசாக வந்து இன்னும் எந்த மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ வந்து அதையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து நம்ம ஜிபிபி ஜேபிஒய் வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓகேவா, நாஸ்டாக்கும் ஜிபிபி ஜேபிஒய் நம்ம இந்த இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்து யூரோஎஸ்டியும் ஜிபிபிஎஸ்டியும் நம்ம அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா ஜிபிபிஎஸ்டியும் யூரோஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா சேமாக ரொம்ப சிமிலர்லி 80% வந்து சேமாக தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் அந்த மூமெண்ட் வந்து இருக்கும். சரி ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஜிபிபி ஜேபிஒய் வந்து பார்ப்போம். இதில் வந்து ஓவரால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்டில் வந்து பை மாதிரி காட்டியிருக்கு.
இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு மேலே கீழே வந்திருக்கு. ஸோ வந்து அதே ஜோனுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. மந்த்லி ஜோனுக்கு வந்திருக்கு. மந்த்லி ஜோனில் இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கனால, ஒரு வாட்டி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கனால, இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ட் கொடுத்துருக்கு. திரும்ப வந்து ப்ரைஸ் மூவ் பண்ணுது. திரும்ப இதை உடச்சிட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிட்டு கீழே வரது தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். கீழே வந்துட்டு தான் அப்படி புல் பேக் கொடுத்தாலும் திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து மந்த்லி ஜோனில் இருக்குது அப்படின்றத மட்டும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த இடம். சரி, ஒரு லைன் மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இது வந்து மந்த்லி ஜோனு. இது வந்து ஒரு கலரில் மார்க் பண்ணி வச்சுப்போம். சரி, ஓகே. ஓகே, அடுத்து வீக்லி போவோம். வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டில் வந்திருக்கு. அடுத்து ஒரு சின்ன புல் பேக்னு சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம இப்படி எடுத்துப்போம். இதுதான் வந்து அடுத்த லோவர் ஹை எடுத்துப்போம். ஓகேவா? ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. எத்தனையோ கிட்டத்தட்ட மாதக்கணக்காக வாரக்கணக்காக வந்து செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஒரு வருஷமும் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வருஷக்கணக்காக வந்து கீழே வந்திருக்கு, செல்லுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து இது சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கோனா இது வந்து ஒரு இதாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து அடுத்த லோவர் ஹையாக மார்க் பண்ணோம் அப்படின்னா, அடுத்து வந்து ப்ரைஸ் என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இதை விட கீழே வந்துட்டு இப்படி ஒரு இதை கீழே உடச்சிட்டு போயிட்டு திரும்ப இப்படி இது கொடுத்துருக்கணும். அடுத்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவலை உடைக்கல. மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவலை உடைக்கல. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. 1 2 3 4 டைம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸு, அதுவும் வீக்லி லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸு. ஸோ வந்து இதை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னா, இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ஹையர் லோ வந்து உடச்சிட்டு திரும்ப ஸ்ட்ரக்சர் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ வந்து ஓவரால் ட்ரெண்டு செல்லாக இருந்ததை உடச்சிட்டு இங்கே செல்லாக இருந்தது, இது வரைக்கும் செல்லாக இருந்தது. எப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிச்சோ அப்போ வந்து இது வந்து பையிங் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. இப்போ வந்து இது வந்து பைக்கு போயிடுச்சு. ஜிபிபி வந்து பைக்கு போயிடுச்சு. வீக்லி ட்ரெண்டில் பையில் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ட்ரேடுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக சொல்கிறேன். வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரேட் ட்ரெண்டில் டேட் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதே தான். ரேலி, பேஸு, ரேலி, அடுத்து பேஸு. கிட்டத்தட்ட இந்த பேஸை உடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து உடைக்கல. திரும்ப வந்து ஒரு ஷாப்பியாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு, கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் வந்து கன்சல்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு டே ஃப்ரேமில் ஹையர் லோன்னு எடுத்திங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்போ வந்து இதை வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து இது வந்து டேயில் பை ஆகும். இல்லை இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இது வந்து செல் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து இதை ஒரு ஜோனை மார்க் பண்ணி வச்சுப்போம். சப்ளை அண்ட் இதுவாக ஜோனாக மார்க் பண்ணி வச்சுப்போம். சரி, ஓகே. நான் 4 ஹவர்லேயே மார்க் பண்ணிப்பேன். ஏன்னா டே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று நிறைய வாட்டி ரீட்ரேஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சாரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வாட்டி ரீட்ரேஸ் ஒன்றா ஆக்ட் ஆகிருக்கு. வேறு இதில் ரீட்ரேஸ் ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க இடமுமே வந்து ஒரு பெரிய ரீட்ரேஸ் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா அதை பாருங்க. இந்த இடத்துக்கிட்டையுமே வந்து ப்ரைஸ் வந்து நிறைய வாட்டி வந்து ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. எத்தனை முறை அப்படின்னா 1 2 3 4 5 முறை வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. ப்ரைஸ் வந்து இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்மளே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹையர் லோவாக எடுத்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளேயே தான் வந்து இப்போ இன்டர்னலாக பை ஆகிட்டு இருக்கு. இன்டர்னலாக ஒரு பை எடுத்துகிட்டு இருக்கு. எப்போ வந்து இதை உடச்சிட்டு மேலே போதோ, இதை உடச்சிட்டு ஃபுல்லாக போகும்போது தான் வந்து அது வந்து ஒரு வேலிடான பைன்னு சொல்லலாம். சரி, ஓகே.
அதான் இது வந்து இதை உடைச்சிட்டு மேலே போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே தான் வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஷாப்பியாக மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. எப்போ வந்து இதை உடைச்சிட்டு மேலே போதோ அப்போ வந்து பை ஆகும், இல்லை இதை உடைச்சிட்டு கீழே வந்ததுன்னா செல் ஆகும். ரெண்டாவது இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து மந்த்லி ஜோன் வந்து செல் ஜோன் இருக்குது. செல்லோட லோவர் ஹை வந்து பக்கத்தில் இருக்குது. செல்லோட லோவர் ஹை பக்கத்தில் இருக்கனால மோஸ்ட்லி வந்து இதை உடைச்சிட்டு மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து போனாலும் திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே உடைச்சிட்டு போவேன். அது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. சரி, ஓகே. இன்னும் அது போகிறதுக்கே நமக்கு இன்னும் 210 200 சம்திங் 213 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகிறது லேட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு செல் ஜோன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. சரி, 4 ஹவரில் போயிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணணும். என்ன ஜோன் அப்படின்னா ஓகே, 4 ஹவரில் வந்து இதை வந்து ஒரு சப்ளை ஜோனை மார்க் பண்ணிப்போம். ஓகே, சப்ளை ஜோன். இதை வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணிப்போம். டிமாண்ட் ஜோன். ஓகே, ஓகேவா. இது கூட இன்னும் கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் மூவ் ஆக போகுது. சப்போஸ் வந்து இதை உடைச்சிட்டு மேலே போனால் செல் ட்ரெண்டு, இதை உடைச்சிட்டு கீழே இப்போ வந்து ஆல்ரெடி சப்ளை கிட்ட பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இப்போ செல்லு தான் அதிகப்படியான பாசிட்டிவ் இருக்குது. திரும்ப கீழே வந்துட்டு ஆஃப் வந்துட்டு திரும்ப ரிட்டேஸ் ஆகலாம், இல்லை வந்து அப்படியே பொறுமையாக ரீசன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணி அப்படியே ப்ரைஸ் ஃபுல்லாகவே கீழேயும் போகலாம். சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். ஓகே, வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா 4 ஹவரில் இன்டர்னலாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு பை ட்ரெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு பை, அடுத்து ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த இடத்துட்ட கேப் இருக்குது. ஓகேவா, இந்த கேப்பை இன்னும் ஃபில்லப் பண்ணல. ப்ரைஸ் வந்து இன்னும் கேப்பை ஃபில்லப் பண்ணலை. கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்து திரும்ப இந்த இடத்துக்கிட்டே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. பட் இந்த கேப் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. வேறு இதில் என்ன பார்க்கறது, வேறு ஓகே. சரி, 4 ஹவரில் வந்து இதை வந்து நம்ம இப்போ சப்போர்ட்டாக மார்க் பண்ணிப்போம். ஓகேவா, ஏன்னா இது வந்து 3 வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுத்துருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம 4 ஹவரில் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துப்போம். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இங்கே வந்து இன்னும் இந்த கேப் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ வந்து ப்ரைஸ் எப்போ வேணாலும் வந்துட்டு ட்ரேட் பண்ணி இந்த கேப்பை எடுத்துகிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம், இல்லை இது எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனாலும் போகலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜேபிஒயில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ எடுத்துகிட்டு இந்த வரைக்கும் போயிருக்கு. திரும்ப வந்து அதே இடத்துக்கு இது திரும்ப ஹையர் லோ மேலே வைக்கல, ஹை மேலே போகல. திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ஹையர் லோ கிட்டே வந்துட்டு அதே இடத்துல திரும்ப ரீட்டேஸ் எடுத்திருக்கு. ஸோ வந்து இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன். நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து பக்கத்தில் சப்ளை ஜோனு, அதாவது ஓவரால் ட்ரெண்ட் வந்து பக்கத்தில் ஒரு செல் ஜோன் இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்டி சப்ளை ஜோனில் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணி எடுத்துருச்சு. திரும்ப வந்துட்டு இதை உடச்சி திரும்ப மேலே போக முடியல, இந்த ஹையை தாண்டி மேலே போக முடியல, திரும்ப ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ வந்து நமக்கு ஓவராலாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய காட்டுது. ரெண்டாவது இன்னொரு கன்சிடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸும் வந்து ஒன்றும் பெரிய மூவ் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் ஒன்றும் கிடையாது. சின்னதாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, அதில் இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில், இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ வந்து இப்போ வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, திரும்ப வந்துட்டு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்திருக்காங்க, அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து கீழே போயிட்டுருக்கு.
இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துருக்க, அதாவது இந்த மூவ் வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு திரும்ப இப்போ கீழே போகுது. ஓகேவா, கீழே போகுது. ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கனால, ரேட்ரி ஜோன் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் 3 வாட்டி வச்சிருக்கனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஆல்ரெடி வந்துருச்சு. இங்கே ஒரு உடச்சி திரும்ப புல் பேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது. ஷார்ட் டைமாக தான் இது ஒரு பை ட்ரெண்டு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு பை எடுத்துருக்கு, ஹையர் லோ எடுத்துருக்கு. ஸோ வந்து இதை வந்து ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கலாம், இதை ஹையர் லோவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வந்து ஒரு ஹையர் லோவாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடைக்கிற வரைக்குமே இது வரைக்குமே வந்து இது பை தான். இதை உடச்சிருச்சு அப்படின்னா இன்டர்னலாக வந்து செல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம வந்து பை எதிர்பார்க்கலாம், இதில் கண்டினியூ ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை உடைக்கணும். ரெண்டாவது அடுத்து இதை உடச்சி மேலே போகணும். இப்படி போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரெஜெக்ஷன் காட்டிட்டு இப்படி அப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து 15 மினிட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஓகே 15 மினிட்ஸில் அதே தான் 1 ஹவரில் பார்த்தது தான். 15 மினிட்ஸில் இதுதான் வந்து லாஸ்ட்டு ஹை, லாஸ்ட்டு ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஒரு ரெட்டாக வச்சுப்போம் ஹைன்றனால. ஓகே, ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து இதை உடச்சிருச்சு அப்படின்னா பை கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை சம்திங் இந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து இப்படி கூட போகும். மண்டே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, சரி, ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 இதை பார்த்துருக்கோம். இப்போ நாஸ்டாக் 100ம் ஜேபிஒயும் பார்த்துருக்கோம். அடுத்த அனாலிசிஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் அடுத்த டைம் இருக்கும்போது நான் வீடியோஸ் போடுறேன். சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம், பாய்.